பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே எனச் சொல்லி வந்தேன். எந்தையும் தாயும் நீ எல்லோ, நீ என்னை ஆளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங் தேடினான், அளவில்லா பாவம் செய்தேன். தனது என்னுயிரை எனக்கென தந்தவரை உனக்கு இதை அளிப்பேன், இன்று உனக்கு நான் இணை அளிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நமக்கு எப்பயும் பாதுகாப்பாக அரணும் பலனுமா வழிநடத்தி கூட்டு போகிறதுக்கு தான் நம்ம கூடவே ஏசப்பா இருக்காங்க தானே. நீங்கள் எல்லாருமே ஏசப்பா பிள்ளைங்க தானே குட்டீஸ். ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு நிமிடம் உங்களோட செவிகளை கொடுத்துட்டாலே நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க தான். அப்போது இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் எல்லாருமே ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைங்க தானே. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? ஹாப்பியாக தான் இருப்பீங்க குட்டீஸ். இந்த நாள்லையும் கூட நம்ம ரொம்பவே அருமையான நம்ம வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடலை தான் நம்ம பார்த்துருக்குறோம். என்னன்னா, இந்த உலகத்தில் நான் வாழணும். கண்டிப்பாக இந்த ஏசப்பா நம்ம இந்த உலகத்தில் எதுக்காக அனுப்பியிருக்காங்க? என் பிள்ளைகள்லாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும், நிறைவாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலகத்தையே ஏசப்பா நமக்காக உண்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அப்படி இருக்கும்போது ஏன் இப்போது நமக்குள்ள சோர்வுகளும், ஏன் இப்போது நமக்குள்ள போராட்டங்களும், ஏன் நமக்குள்ள இவ்வளோ டென்ஷனும் வருதுன்னு என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா குட்டீஸ்? இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நம்ம யாரை எடுத்துக்கலாம், இது எதனால் நமக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம ஆதி பெற்றோரை எடுத்துக்கலாம். முதல்ல ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்தில் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி கொடுத்து அதில் ஆதாமையும் ஏவாளையும் என்ன பண்ணி கொடுத்தாங்க? அவங்க தான் நம்மளுடைய ஆதி பெற்றோர். அவங்களுக்கு அந்த உலகத்தை நீ இதில் நல்லா என்ஜாய் பண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு ஏசப்பா கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை கேட்டு அவர் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, அதெல்லாம் பண்ணாமல் இருந்தன்னா நீ கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்ப, ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லி அவர் கொடுத்து தான் அந்த தோட்டத்தையே அவருக்கு கொடுத்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை மட்டும் அவங்க கேட்காம அவங்க இன்னும் அதிகமாக நம்ம இதை பண்ணிடணும், நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடணும், நமக்கு இதை குறித்து என்ன உண்மைன்னு தெரிஞ்சிடணும்னு அவங்களா என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? அவருடைய வார்த்தைகளை மீறி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணதுனால என்ன குட்டீஸ் ஆச்சு? அதனால அவங்க ஏசப்பாவுடைய கடவுளுடைய வார்த்தையை மீறி அவங்க பாவம் செஞ்சிட்டாங்களாம். அந்த பாவம் செஞ்சதுனால என்ன சொல்லிட்டாங்க? நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அந்த தகுதி என்ன பண்ணிட்ட? நீ இழந்துட்ட. அதனால நீ இதை விட்டு வெளியில் போய் நீ அன்றாட உன்னுடைய ஒரு தேவைகளுக்கு கூட நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தான் நீ என்ன பண்ணணும், அதை பெறணும்னு சொல்லி அதை விட்டு வெளியில் அனுப்பி பனிஷ் பண்ணிட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது நான் இப்போ என்ன சொன்னேன்? இந்த உலகத்தை நம்ம ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் யார் கொடுத்துருக்காங்க? ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இப்போ நம்ம கவலைப்பட்டுட்ருக்குறோம், கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வார்த்தைகளை மீறி அவங்க யோசித்த மாதிரி எனக்கா இது தெரிஞ்சாகணும், எனக்கா இதை பண்ணணும்னு சொல்லி ஏதாவது யோசிச்சாங்களா? அப்போது நம்மளும் அதே மாதிரி ஏதோ யோசிச்சுட்ருக்குறோம். அவருடைய வார்த்தைகளை மீறி நம்ம ஏதோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். அப்படித்தானே நீங்களும் நானும் நம்மளவே யோசித்து பார்ப்போமே. கண்டிப்பாக அப்படி யோசித்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய வார்த்தைகளை மீறி நம்ம என்ன பண்ணுவோமா இருக்கும்? நம்மளுடைய காரியங்களை நம்ம இஷ்டப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்போமா இருக்கும்.
ஸோ இந்த நாளில் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். இல்லைன்னா ஏசப்பா அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு வேளை பனிஷ்மெண்ட் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது குட்டீஸ்? நமக்கு அந்த பனிஷ்மெண்ட்லாம் வேணாம். நம்ம ஏசப்பாவுடைய வார்த்தைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுபடி மட்டும் இந்த உலகத்தில் வாழ ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம ஹாப்பியாக நிறைவாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த உலகத்தை ஏசப்பாவே அமைச்சு கொடுப்பாங்க. அதை தான் இன்னைக்கு 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறாங்க. 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறாங்க குட்டீஸ். இதை விட நமக்கு என்ன ஆகிட போகுது இந்த உலகத்தில்? அவர் உனக்கு நான் பலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டாரு, அவர் நம்மளை வழி நடத்துகிறேன்னு சொல்லியாச்சு. பின்ன எதுக்கு குட்டீஸ் நம்மளா ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதில் வர்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருவோம். அவர் கூட்டிகிட்டு போகிற பாதையில் அவர் கையை பிடிச்சிட்டு நடந்து போவோம். கண்டிப்பாக அந்த உலகம் நமக்கானதாக அவர் மாற்றி கொடுப்பாங்க. அதனால இந்த நாள்லையும் நம்மளை முழுவதுமாக அவர் கரங்கள் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட நாங்கள் அந்த உலகப்புறமான சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்கு எங்களுக்கு அருமையாக எங்களுக்கு வசனம் கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் தேடி ஓடுறதை விட எங்களுக்காக இருக்கிற நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றணும். அதுக்காக எங்களை முழுவதுமாக எங்கள் இருதயத்தை உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.